السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله رفيق يحب الرفق. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுமாறு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள் கொண்டு 4வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் 6 ஜுஸூக்கள் இன்று நிறைவுற்றிருக்கிறார். தொடர்ந்து தொழுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் உரிய வாய்ப்பு எல்லாம் அனைவர்களுக்கும் வழங்குவாராக. இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கியாமுல் லைல் சஹருடைய உணவிற்காக வேண்டி 35,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விலைவாசிகள் எல்லாம் அதிகம். அந்த கடைசி 10 நாள் சஹருடைய உணவு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 21, 23, 25, 26, 27, 29 அனைத்தும் நிரப்பமாக ஆகிவிட்டது. அடுத்து 22, 24, 28 தான் இருக்கு பாக்கி. முழுமையாக ஆக்கக்கூடியவர்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், மீதமுள்ள நாட்கள் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். அதற்கு மேல் அதிகமாக சேரும் பொழுது 20, 19, 18 என்று அந்த நாளிலும் இன்ஷா அல்லாஹ் சஹருடைய உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போன்று உங்களால் முடிந்த உதவிகளையும் அந்த சஹருடைய உணவிற்காக வேண்டி நீங்கள் கொடுக்கலாம். சென்ற வருடம் நான் சொன்னேன், 500 ரூபாய் கூட கொடுத்தார்கள். என்னுடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் என்று. சிலர்கள் 5,000, 10,000, 15,000 என்று அதனை பாதியெல்லாம் கொடுத்தார்கள். அதே போன்றும் உங்களுடைய சஹருடைய அந்த உணவினுடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி இது போன்றும் நீங்கள் குறைவாக கொடுக்கலாமோ என்று நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம், தயக்கம் வேண்டாம். தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால் ஒரு நேரத்திலே நாம் கியாமுல் லைல் தொழக்கூடிய நேரத்தில 2,000 என்று நினைக்கிறேன். முதலாக நாம் ஆரம்பித்த போது உணவெல்லாம் இல்லை. தொழுதுவிட்டு அவரவர்களும் நாம் வீட்டிற்கு சென்று விடுவோம். அதன் பின்பாக ஒரு நாள் என்று நாம் சஹருடைய உணவு வைத்தோம். அதன் பின்பாக 2, இப்படியே ஆகி இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒவ்வொருவரும் நாங்கள் முழுமையாக அந்த சஹருடைய உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உயர்ந்த பரக்கத்தை செய்தால், யார் யாரெல்லாம் இந்த சஹருடைய உணவுக்காக வேண்டி உதவிகள் செய்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தையும் அவர்களுடைய உடல் சுகத்தையும் நோயில்லா வாழ்வையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் குடும்பத்திலும் நிம்மதியையும் அல்லாஹ் இந்த ரமலானின் பொருட்டால் தந்தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஃப்க். அல்லாஹ் மென்மையானவன், மென்மையானதை விரும்புகிறான். மென்மை என்று சொன்னால் அவர்களிடத்திலே பொதுவாக நாம் மற்றவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிறப்பு அருள் என்ன என்றால், மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். எந்த ஜீவராசினுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். புன் சிரிப்பு என்பது, இந்த மென்மை என்பதை அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அருள்படை. சிலரிடத்திலே சிரிப்பதற்காக வேண்டி காசு கேட்கும் சிடுமூஞ்சிகள் கூட இருக்கிறாங்க, பார்க்கிறோம். யாராவது சொல்லுவாங்க, ஆனா சிரிக்கவே மாட்டேங்கிற, புன் சிரிப்பே கிடையாது.
முகத்துல சரியான சிறுமூஞ்சி அப்படியும் இருக்கக்கூடாது. எப்போதும் சிரித்து கொண்டே அவனை சொல்லுவார்கள் சரியான இழுச்சவாயன என்று சொல்லுவார்கள். இப்ப எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையும் இருக்கக்கூடாது. முன் சிரிப்பு இது எப்போதுமே இருக்கலாம். மென்மையான தன்மை குணம் இது எப்போதும் இருக்கலாம். இப்ப குடும்பத்திலும் கூட கணவன் மனைவியிடத்துல எப்போதும் சிரித்துக் கொண்டே இருந்தால் மனைவி என்ன சொல்லும்? என்ன செய்யறது, பைத்தியத்தை கட்டிட்ட வாழ்ந்துதான். இப்ப எப்போதும் சிரித்துக் கொண்டே இருந்தாலும் அந்த நிலைதான். அதே போன்று கணவன் எப்போதும் மென்மை இல்லாமல் நடந்தாலும், ரொம்ப முகத்தை எப்பயும் ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தாலும், அப்பவும் மனைவி என்ன சொல்லுவா? என்ன செய்யுது, வாழ்க்கையில கட்டிட்டேன், அனுபவிச்சுதான் ஆகணும். இதே நிலைதான் மனைவியும் வெளியில் சென்று வரக்கூடிய அந்த கணவனிடத்தில் மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த புன்சிரிப்போடு நடந்தோம். வந்த உடனேயே அந்த முகமெல்லாம் பார்க்கும்போது அப்படி எரிஞ்சா, நம்ம வெளியிலதான் பல கவலையோட வர்றோம், பல நிலைகளோட வர்றோம். இங்க வந்து இப்படியா நம்ம விதி அல்லா இப்படித்தான் வச்சிருக்கிறோம், என்ன செய்யுது, அனுபவிச்சுதான் ஆகணும் என்ற ஒரு மன வருத்தம் ஏற்படும். அப்போ எந்த நேரத்துல சிரிச்சுக்கிட்டு மனைவி இருக்கக்கூடாது கணவன் இடத்துல, அது தவறுதான். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் நாம் மனைவிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், கோவப்பட வேண்டும். அதே போன்று மனைவி எந்த நேரத்தில் அன்பாக இருக்கணும், கோவப்படணும் கணவன் மீது. ஒரு காரியத்தை, தவறான காரியத்தை, தீமையை அல்லது தொடாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் பாவங்கள் செய்யக்கூடிய அல்லது மார்க்கத்தினுடைய அனுசரணையை, சட்டங்களை பேணாமல் இருக்கும் பொழுது மனைவி மீது கோவப்படும். மனைவி கணவன் மீது கோவப்படும். அந்த கோபம் அளவுக்கு மீறிவிடக்கூடாது. இதைத்தான் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அல்லாஹ் மென்மையானவன். அவன் மென்மையானவர்களை விரும்புகிறான். அல்லாஹு தாலாவுடைய அந்த மென்மை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அதிலே உயர்ந்த வெற்றியை பெறுகிறான் வாழ்க்கையில். அந்த புன்சிரிப்போடு தன்னுடைய வாழ்க்கை யாரை பார்த்தாலும் புன்சிரிப்போடு இருக்கும் பொழுது அவன் உயர்ந்த வெற்றி. இதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துது. இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துறதே இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள், அதே நேரத்திலே மென்மையான குணம் உடையவர்கள், எப்போதும் புன்சிரிப்போடு இருப்பார்கள். நான் உங்களுக்கு லேசா கோபம் வந்தாலும் முகம் சிவந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக கோபப்பட மாட்டார்கள். மார்க்கத்திற்கு புறம்பான நிலைகள் ஏற்படும் பொழுது உடனே கோபப்படுவார். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு இருந்தாங்க, மென்மையாக சஹாபாக்கள். அதனால் தான் மென்மையாக நடந்து கொண்டதால் தான் இன்னைக்கு இஸ்லாம் இந்த அளவிற்கு வளர்ந்தோங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மென்மை, சஹாபாக்களிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்ற தன்மை. மஹராஜிற்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போனாங்க. எல்லா வானவர்களுமே வரவேற்கிறார்கள், துஆ செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பார்த்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். ஆனா ஒருத்தர் மட்டும் அவருக்கு முகத்துல பார்த்தா கவலை. அவரும் வரவேற்றார், அவரும் துஆ செஞ்சார். ஆனா அவருடைய முகம் செழிசிலிப்பாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க. மஹராஜுக்கு செல்லும் போது என்ன சந்தேகமோ எல்லாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கேட்டாங்க. அவங்க தானே அழைச்சிட்டு போறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாங்க. நரகத்தினுடைய காவலாளி இவர் தான். இவர் என்னைக்கு நரகத்தை பார்த்தாரோ அன்னையிலிருந்து இவர் முகம் இப்படித்தான் இருக்கு. இவருக்கு சிரிப்பே வர்றதில்லை. அப்ப நரகத்தினுடைய அந்த நிலையை பார்த்து இந்த வானவர், இவருக்கு நரகம் கிடையாது, நரகத்தினுடைய காவலாளி தான். ஆனா அவருக்கே வந்து நரகத்தை பார்த்து சிரிப்பே வரலையா. அப்போ ஒருவர் அந்த புன்முறுவல் இல்லாமல், முகமலர்ச்சி இல்லாமல், முகத்தை கடுகடுப்பாகவே எப்போது வைத்துக் கொண்டிருந்தா அந்த நரகத்துடைய ஞாபகம் நமக்கு வரும். மென்மையாக நடப்பது என்பது மிக மிக முக்கியமானது மட்டுமல்ல. யார் மென்மையாக புன்சிரிப்போடு நடக்கவில்லையோ அவர்கள் முஸ்லிம் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மென்மை என்பது வாழ்க்கையில அவசியம்.
ரமலான்ல இருந்து நம்ம இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் கடைபிடிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு நாளும் சில கருத்துக்களை, முக்கியமான கருத்தான சில விஷயங்களை மட்டும் சுருக்கமா நம்ம சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தக்வா உடையவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானவர்கள். அவங்க வீட்டு வழியா ஒரு முதியவர், வயசானவர் போறார். இப்ப போகக்கூடிய நேரத்துல மழை நேரத்து. ஆனா அந்த முதியவர் போகக்கூடிய நேரத்துல மலையில நனைஞ்சிட்டு போறாரே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பெரியவரே வாங்க, வீட்டுல உட்கார்ந்துட்டு போங்க, மழையா இருக்கு, அதனால நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு மழை முடிஞ்சுன்னு போங்க. உடனே அந்த முதியவர் வந்தார். ஆனா அவர் ஒரு முஸ்லீமா இருந்தா சலாம் சொல்லியிருப்பார். உடனே அவருடைய நடவடிக்கையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர் முஸ்லீம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா உண்மையிலேயே அவர் மாற்று மத சகோதரர் தான், முஸ்லீம் இல்லை. சரி, மழை பெய்யுது, வீட்டுக்கு வந்துட்டாரு. என்னைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்தவங்களை சும்மா அனுப்பவே மாட்டாங்க, சாப்பிடாம சாப்பிட்டு தான் போகணும். உடனே சாப்பாடு தயார் பண்ணாங்க. தயார் பண்ணிட்டு வாங்க சாப்பிடுங்க. அவரும் சரி, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அவருக்கு பசி, வந்தாரு, சாப்பிட உட்காந்துட்டாரு. சாப்பாடை வச்சாங்க. வச்சோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பி, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சொல்லிட்டு சாப்பிட வேண்டாம். அவரு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை சொல்லலாம், அவர் சொல்லல. மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வற்புறுத்துறாங்க, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சொல்லிட்டு சாப்பிடுங்க பெரியவரே. நான் இதுவரை யாருடைய பேரையும் சொல்லல, இப்ப ஒருத்தருடைய பேரையும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லாம தான் சாப்பிடுவேன். அவரும் பிடிவாதமா இருக்காரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பிஸ்மில்லா சொல்லணும்னு பிடிவாதமா இருக்கிறார். மீண்டும் சொல்லி கொடுக்குறாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க பெரியவரே. நான் சொல்ல மாட்டேன், இதுவரை யாருடைய பேரையும் நான் சொல்லி சாப்பிட்டது. ரொம்ப வற்புறுத்தணும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த முதியவரும் முடியாதுங்கிறாரு. எவ்வளவோ வற்புறுத்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு சாப்பாடே வேணான்ட்டு எதிர்ச்சிட்டாரு. நான் பிஸ்மில்லா சொல்ல மாட்டேன், நீ சொன்னதை நான் சொல்ல மாட்டேன், யாருடைய பெயரை நான் இதுவரையும் சொல்லல, அதனால எனக்கு சாப்பாடு வேணான்னு எதிர்த்து போயிட்டாரு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அனுப்புறான், சொல்லி அனுப்புறான். என்ன சொல்றான், இப்ராஹிமே என்ன நீங்க நடந்துகிட்டது சரியில்லையே, உங்கள்ட்ட அந்த மென்மையான குணம் இல்லையே, நீங்க என் பேரையே சொல்லாம என்னை வெறுக்கக்கூடிய அவரை இவ்வளவு வயசாகும் வரை நான் ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு வயசாகும் வரை என்னை நினைக்கவே இல்லை, என்னை வெறுக்கிறாரு. ஆனா என்னை வணங்காத, என்னை நினைக்காத, எனக்கு மாற்றமாக செய்யக்கூடிய அவருக்கு நான் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு என்னுடைய பெயரை சொல்லலைங்கிறதுக்கான அவரை வேட்டி வித்தியாயம் சொல்லி போயிட்டாரு. இப்ப மாற்று மதத்தவர்களின் கூட அந்த மென்மை புன்சிரிப்பு வேண்டும். நம்முடைய மார்க்கம் சொல்லுது, அவர்கள்ட்ட கூட சிடு சிடுன்னு நம்ம பேசக்கூடாது. இப்ப அல்லாஹ் மென்மையானவன், மென்மையானவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், மென்மையை விரும்புகிறான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ் அந்த மென்மையானவர்களை, புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் அப்ப நமக்கு எல்லாமே வெற்றிதான். அல்லாஹ் விரும்பிட்டான்னு சொன்னாவே நம்ம சுவர்க்கவாதி, அல்லாஹ் விரும்பிட்டான்னு சொன்னாவே நம்மளுடைய கஷ்டம் தீரும், அல்லாஹ் விரும்பிட்டான் என்று சொன்னால் நம்ம கேட்டது கிடைக்கும். அல்லாஹுடைய விருப்பத்திற்கு இது ஒரு காரணம், மென்மையான குணங்கள் வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் எத்தனை நாளைக்கு வாழ போறோம், எவ்வளவு நாளைக்கு, நிரந்தரமா நம்ம அங்கேயே இருக்கிறாருன்னா எப்படி வேணாலும் வாழலாம். நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறைவு. அதனால் அந்த மென்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி நாம் கடைபிடிப்போம். அந்த மென்மையை புன்சிரிப்போடு மனைவி இருந்தா, மென்மையோடு நடந்தா கணவன்கிட்ட எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதே போன்று கணவன் அந்த மென்மையோடும் புன்சிரிப்போடும் இருந்தால்
மனைவிடத்துல எல்லாவற்றையும் சாதிக்கிறார். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். அல்லாஹ் இந்த ரமலானில் இருந்து அல்லாஹுடைய அந்த மென்மையான தன்மை, மென்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறானே அந்த தன்மை நமக்கும் வர வேண்டும். அந்த மென்மையின் மூலமாக அல்லாஹ் நம்மை விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான வரக்கத்தையும் நிறைவான சுகத்தையும் நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல ஈமானையும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரக் வஸல்லிம் அலைஹி. اللهم اقضي حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وتقبل حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.